இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 40 to 45 inches ப்ளவுஸு. ஸோ பெரிய ப்ளவுஸ் தான். நிறைய பிகினர்ஸ் வந்து பெருசாக ப்ளவுஸ் வரும்போது ப்ளவுஸ் வந்து சாரியில் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, எல்லோரும் சாரியில் ப்ளவுஸ் போடுறாங்க, எனக்கும் சாரியில் ப்ளவுஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது நித்யான்னு. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து பிகினர்ஸ் வந்து தைக்கலான்றது ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து சாரியில் வந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான். ஸோ இங்கே பேக் போர்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேக் போர்ஷன் கலர் தான் பிங்க் கலர் ப்ளவுஸ் சாரியில் வந்தது. சாரியோட ப்ளவுஸை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் உள்ளே வந்து சாரிக்கு தகுந்த மாதிரி உள்ள கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாத்தை வந்து எடுக்கும் போதே உள்ளே ஜாயின் பண்ணால் 1.25 மீட்டர் எடுப்பேன். எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 40 பாயிண்ட் சேர்த்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். அப்படின்னா ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் க்ரீனில் இருக்குது பாருங்கள். இப்போ க்ரீனில் இருக்குது, பட் இது எதுவுமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஃபேட்டாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து சாரீ ப்ளவுஸ் போட முடியாது அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைன் கொடுத்தே ப்ளவுஸ் தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மொத்தம் 8 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாதா சாரிக்கு, எல்லா சாரிக்குமே உள்ள கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வேறு கலர் கொடுத்த மாதிரியே தெரியாது. இன்னொன்று என்னென்னா, இது என்ன ஃப்ரண்ட்டில் ஒரு கலராக இருக்குது, பேக்கில் ஒரு கலராக இருக்குதுன்னு நினைப்பீங்க. இப்போ இது ஏன்னாக்கா இந்த இடத்துல சாரீ பல்லு வந்துச்சுன்னா இந்த இடம் உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ வேறு கலர் கொடுத்தோம்னா சாரியோட கலர் தான் இருக்குது, சாரீ இந்த கலரில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ப்ளவுஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பானைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ பெருசாக எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா சாரியோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் பேட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் 4 சாரீஸ் இருக்குது, அதோட டிசைன் நான் அப்புறம் அனுப்புகிறேன். ஸோ நிறைய ஒட்டு போடாமல் ஸோ இந்த மாதிரி பேக்குக்கும் ஸ்லீவுக்கும் அதிலே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வேறு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து மேனேஜ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம மாதிரி சாரீ எல்லாம் கட்டணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ சாரீ ப்ளவுஸ் இல்லாமல் எனி டைம் சாதா ப்ளவுஸே போடும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி போடலாம். அதே மாதிரி பட்ஜெட்டும் அவங்களுக்கு கம்மியாகும். ஏன் கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே கலர் கூட எடுக்கலாம். இப்போ சாரியோட எப்படியும் சாரிக்கு உள்ள ஷைனிங் கிளாத் உள்ள அட்டாச் பண்ண எடுக்கும் போது சேர்த்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டோம்னா நம்ம ப்ளவுஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தனியாக சேம் இதே கலர் எடுக்கணும்னா நம்மளுக்கு காஸ்ட்டும் அதிகம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த கிளாத் மீற காலத்தில் டிசைனும் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.